ஆர்கே மிக தெளிவாக டீட்டெயில்டா நம்ம எடுத்த நடவடிக்கைகள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம எப்படி இது போன்ற விஷயங்கள்ல வேலை செய்ய போறோம், வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய போறோம், எப்படி நடவடிக்கைகள் எடுக்க வைக்க போறோம் அப்படிங்கிற கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒன்று ஒரு அப்பட்டமாக அவங்களுடைய மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இதை விட தெளிவாக ஆவணங்களும் எவிடன்ஸும் கொடுக்க முடியுமான்னு தெரியல. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நாம இதை வெளிக்கொண்டு வந்த போது சொன்ன விஷயம் என்ன? ஒரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு கல்லூரி உதாரணத்திற்கு 34 பேர் அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களாக பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல்வேறு கல்லூரிகளிலும் பணி செய்வதாக கணக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னா 34 பேர் போலி பேராசிரியர்கள், அங்க இல்லாத ஆசிரியர்கள் தான், அவங்க பேராசிரியர்கள் தான் அவங்க கணக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கிறது காண்பிக்கணும். பல பேராசிரியர்கள் மாரிசாமின்னு ஒருத்தர், ரங்கராஜன் ஒருத்தர், வெங்கடேஷன் ஒருத்தர், இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொருத்தரும் 11 கல்லூரிகள்ல 10 கல்லூரிகள்ல முழு நேர பணியாளர்களா அவங்களை கணக்காமிக்கிறாங்க. ஒருத்தர் 11 காலேஜ்ல ஒரே நேரத்துல ஃபுல் டைம் ஃபேக்கல்டி அப்படி இருக்க முடியும்? ஒரு காலேஜ்ல தான் இருக்க முடியும். அப்போ இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளவு ஆதாரம் தெளிவா இருக்கு. இதுல நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்க இதுக்கு ஒரு விசாரணை குழு முதல்ல தேவையா? இதுக்கு என்ன விசாரணை குழு? சரி, நீங்க அமைங்க. ஒரு வாரத்தில் அமைக்கப்படும். இதுல என்ன சொல்றாங்க? with reference to the letter above, the government hereby constitute a fact finding committee comprising the following members to look into the duplication of faculty members in the application கீழ போட்டு the government also directs the committee to submit its report indicating the lapses and individuals responsible for such lapses in a week's time. ஒரு வாரம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வருதா? கமிஷனை போடு, என்கொயரியை போடு, கமிட்டியை போடு. ஒரு வாரம் கழிச்சு மீடியா எல்லாரும் பேசுறது மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் மறந்துடலாம், எல்லாரும் மறந்துடலாம். அந்த இடத்துலதான் அறப்போர் இயக்கம் மறக்க மாட்டோம். நம்ம மறக்க கூடாது. மக்கள் நாம மறக்க மாட்டோம். நாங்க கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். நீங்க மறக்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுடைய அதிபர், அந்த ஓனரா இருக்கக்கூடியவர் ஏ ராஜா ஒரு இதுல பேட்டியில சொல்றாரு, பெரம்பலூர் மாவட்டத்துல தனலட்சுமி அவர் ஒரு காலேஜ் கட்டணும்னு சொன்னாரு. அவரு டிஸ்டிலரி எல்லாம், சுகர் டிஸ்டிலரி எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் கல்வி தந்தையா தானே எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க. அதனால கல்வி தந்தை யாரு அப்படின்னா, இன்னைக்கு பாதி இடத்துல சாராயம் காய்ச்சறது, அப்புறம் கல்வி தந்தை ஆகிறது, அப்புறம் எம்எல்ஏ ஆகிறது, மினிஸ்டர் ஆகிறது. இதான் ரூட் இல்லையா? இப்போ நீங்க மணச்சநல்லூர் தொகுதியில தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுடைய அவருடைய மகன் கதிரவன், அந்த காலேஜுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர், 2021 தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த ஒரு மாசம் முன்னாடி டிஎம்கேல போய் ஜாயின் பண்றாரு. ஒரு மாசம் முன்னாடி, ஒரே ஒரு மாதம் முன்னாடி கட்சியில போய் ஜாயின் பண்றாரு. கட்சியில எவ்வளவோ பேரு அங்க ஃபீல்ட்ல போய் போட்டுருப்பாங்களா, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, 50 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு இருக்கிற தகுதி என்ன? கல்வி தந்தை. அதுவும் மோசடி செய்யக்கூடிய கல்லூரிகள் நடத்தக்கூடிய தந்தை இவர்கள். அதனால ஒரே மாசத்துல கட்சியில ஜாயின் பண்ணி ஒரே மாசத்துல ஒரு எம்எல்ஏ சீட். அப்படின்னா இந்த எம்எல்ஏ சீட்டுங்கிறது என்னது? வாங்கப்படக்கூடிய சீட். இது உண்மையிலேயே மக்களுடைய பிரதிநிதியா இவர் இருப்பாருங்கிறதுக்காக திமுக கொடுத்த சீட்டா? ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்றாரு, அவருக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? விற்கக்கூடிய சீட்டு, கோடிக்கணக்கில் விற்கக்கூடிய சீட்டுகள் இதெல்லாம். அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அதோடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்ப இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு வரிசையாக வந்துட்டு இருக்கு. நம்பர் 1, அந்த கல்லூரியில 34 பேராசிரியர்கள் மோசடியாக ஈடுபட்டு இருக்கிற வேறு கல்லூரிகள் கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்காங்க. which means அந்த 34 பேர் இல்ல. 34 பேர் இல்லைன்னா அந்த கல்வியுடைய தரம் அந்த கல்லூரிகள்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கணக்கு காமிச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் போறாரு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்காங்க, நம்பி சேர்றாங்க. அங்க உள்ள போனா ஃபேக்கல்ட்டி கிடையாது, நடத்துறதுக்கு ஆளே கிடையாது. என்ன பண்ணுவாங்க?
அப்போ அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறது அப்புறமா வெளிவந்த பிறகும் கூட அந்த கல்லூரியை நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அந்த கல்லூரிக்கு நான் இனிமே சீட்டு இது பண்ண மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப அடுத்த அதே கல்லூரி கிட்னி திருடினதுல மாட்டுது. இப்ப போன வாரம் இந்த வாரம் பார்த்திருப்பீங்க, தனலட்சுமி சீனிவாசன் கிட்னி திருடி, அவங்க கிட்னி எடுத்துட்டு வந்து, அப்போ இந்த ஒரு முறை இந்த கல்லூரிகள்ல இந்த சாஸ்திரா கல்லூரி வந்து ஒரு 20 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு அவங்க கட்டியிருக்கிறாங்க பில்டிங்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து கோர்ட்ல வருது. கோர்ட்ல வரும்போது ஹைகோர்ட்ல அந்த ஜட்ஜு சொல்றாரு, நீங்க அடிப்படையில நீங்களே ஒரு திருடின நிலத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ண நிலத்துல அரசாங்க நிலத்தை வந்து நீங்க திருடிட்டு அதுல நான் காலேஜ் கட்டி நான் அதுல வந்து மாணவர்கள் எல்லாம் வச்சு அந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு சிறந்த கல்வி அறிவு தருவேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நீங்க நீங்க நடத்தக்கூடியதெல்லாம் மண்ணோட மண்ணாதான் போகும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல எழுதினார். அந்த மாதிரி இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இவங்க என்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? எப்படி திருடணும்னா, எப்படி மோசடி பண்ணணும்னா. சரி, நீங்க ஒரு வாரத்துல என்கொயரி கமிட்டி போட்டு ரிப்போர்ட் வந்திருக்கோம். அப்ப அந்த ரிப்போர்ட்ல மினிமம் நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் 2 காலேஜ்ல இருக்கிறாரு, அப்போ இந்த காலேஜ்ல இருந்து கிளம்பி இருக்கலாம், அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி இருக்கலாம், அது ஒரு சின்ன லேப்ஸ் இருந்திருக்கலாம், இவங்களும் காமிச்சிருக்கலாம், அவங்களும் காமிச்சிருக்கலாம். அப்ப அது வந்து உண்மையிலேயே பண்ணாங்களா, வேணும்ட்டு பண்ணாங்களா, வேணாம பண்ணாங்களாங்கிறது வேணா ஒரு என்கொயரி நடக்கலாம். ஆனால் இந்த புகார்ல ஒரு 35 கல்லூரிகள் 5 பேராசிரியர் 5 கல்லூரிகளுக்கு மேல ஒரே நேரத்துல ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியா கணக்காமிக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை இல்லையா? 35 பேருக்கு 5 கல்லூரிகளுக்கு மேல அவங்க இருக்கிறாங்க. சோ முரளி பாபு மாரிசாமி 11 காலேஜ், முரளி பாபு 11 காலேஜ், அரங்கராஜன் 10, வெங்கடேசன் 10, வசந்தா சுவாமிநாதன் 10, பிரகாஷ் 9, காசிலிங்கம் 8, கண்ணன் 8, ஹரியரசுதன் 8 காலேஜ், 8 காலேஜ், இந்த மாதிரி 7 காலேஜ், 8 காலேஜ், 10 காலேஜ், 11 காலேஜ்ல நான் ஒரே நேரத்துல ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறேன் காமிக்கிறவங்க இவங்களையாவது நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணி இவங்க மேலேயாவது நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? மினிமம் கேள்வி. அதே மாதிரி கல்லூரிகள், இப்ப இந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் மாதிரி, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்ல 34 ஃபேக்கல்டி சொல்றீங்க, 34 பேர் வெவ்வேறு கல்லூரிகள்ல வேலை பார்த்ததா கணக்கு இருக்கு. அடுத்தது டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தங்கபாலு, அவரு காங்கிரஸ்ல இருக்கிறாரு, 33 காலேஜ். முத்துக்குமரன் 27 பேராசிரியர் காலேஜ்ல 33 பேராசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகள்ல இருக்கிறதா கணக்காண்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. முத்துக்குமரன் 27, வெங்கடேஸ்வரா 23, மீனாட்சி 21, அப்போலோ 17. அப்போ இந்த மாதிரி மிக அதிகமான அளவுல கணக்கு இருக்கக்கூடியதுல இதுல என்னங்க விசாரணை உங்களுக்கு இருக்கு? 10 நிமிஷம் ஆகுமா, 15 நிமிஷம் ஆகுமா? இது என்ன தகவல்? உங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல சப்மிட் பண்ண டேட்டா, ரைட்டா? அப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இவ்வளவு அதிகமாக போலி கணக்கு காண்பித்த கல்லூரிகள் மீதும் இன்று வரை நடவடிக்கை இல்லை. இவ்வளவு அதிகமாக கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல முழு நேர பணியாளராக வேலை செய்தோம் என்று சொன்னவர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அடுத்ததா அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒண்ணு போறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போய் என்ன பண்றாங்க? அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தோட ரோல் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ரோல் அவங்க போய் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இந்த மாதிரி வந்து அந்த பர்சன் அங்க இருக்காரா இல்லையா? இது எவ்வளவு எளிதான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்கன்னா இது ஒரு காமன் சென்ஸ். அவங்க போய் என்ன செக் பண்ணணும்? இப்போ உங்க யாரு கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க, இப்ப நான் போறேன், ஒரு கல்லூரிக்கு போறேன், இவர் வந்து இந்த கல்லூரியில உண்மையிலேயே பேராசிரியராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா நான் எப்படி செக் பண்ணுவேன்? போய் நீங்க இந்த கல்லூரியில தான் வேலை பாக்குறீங்களா அவர்கிட்ட கேட்பேன். ரைட்டு, சரி. அப்ப அந்த கல்லூரிகிட்ட அடுத்தது என்ன கேட்பேன்? சரி, இவர் இங்கதான் வேலை பார்த்தாருன்னா கடந்த 6 மாசத்துல இவருக்கு இங்க சம்பளம் கிரெடிட் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பணும் இல்லையா? பிஎஃப் கொடுத்துருப்பீங்கல்ல, பிஎஃப்கான ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ரொம்ப சிம்பிள்ல. இதை கேட்கக்கூடாது என்று அமைச்சர் சொன்னார், அதனால நாங்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் சான்சலர் சொல்றாரு. ஒரு பேட்டியிலேயே சொல்லிருக்கு இல்லையா? இந்த மாதிரி நாங்க வந்து செக்கிங்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் அனுப்புவீங்க, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன பண்ணணுங்கிறதையும் நீங்க சொல்லுவீங்க. நீங்க போய் நேர்ல அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டு வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வந்துட்டு போறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேமெண்ட், இந்த காலேஜ்ல இன்னைக்கு வந்து நெல்லு, இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, எல்லாம் வந்து நில்லுங்க, ஆளுக்கு 10,000 ரூபாய், ஆளுக்கு 15,000 ரூபாய், ஆளுக்கு 20,000 ரூபாய், ஒரு புரோக்கரை வச்சு ரேட்டு பிக்ஸ் பண்ணி
இந்த மாதிரி பேராசிரியர்கள் அப்படின்ற பேர்ல அங்கங்க கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி துணை போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே பர்சன் ஒரே அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. 2 காலேஜ்ல வேற வேற இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு காலேஜுக்கு போறாங்க, இவங்க 2 பேரும் இன்னொரு காலேஜுக்கு போறாங்க. போய் செக் பண்றாங்க. 2 பேரும் ஒரே நாள் போறாங்க. ஒரே நாள் போயிட்டு என்ன சொல்றாங்க, உதாரணத்துக்கு 23 பிப்ரவரி அன்னைக்கு இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கூட விட்டுருங்க, பக்கத்து பக்கத்துல ஓடி போயிருவாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்ல, செங்கல்பட்டு நாமக்கல் எடுத்துப்போம். என்ன ராஜான்னு ஒருத்தர், அவரு அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டுலயே வேலை பார்க்கறாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்றாங்க. இன்னைக்கு 14 ஜனவரி 23 மே 2023 அன்னைக்கு போறாங்க. இங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க, அங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க. 2 இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு ராஜா இங்கேயும் இருக்கிறாருன்றாங்க, அங்கேயும் இருக்கிறாங்கன்றாங்க. எங்க அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டுலயும் இருக்கிறாரு, முத்தையம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல்லையும் இருக்கிறாரு. அவர் இங்கே இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறாரு. அப்ப இப்படி ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த 2 இன்ஸ்பெக்ஷன் டீம்ல யாரோ ஒருத்தர் ஃப்ராடா சொல்லி இருக்காங்களே இல்லையா? இதர் 2 பேரும் ஃப்ராடா சொல்லி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் 2 காலேஜ்லயும் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தர் கண்டிப்பா போய் சொல்லிருக்காங்க. இதுக்கு நான் இதுதான் கேட்கணும், கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு கேட்கிறோம்னா, கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஆதாரங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு வருஷம், ஒரு வாரத்துல எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு வாரம் அப்படிங்கிறது சரியான நேரம். ஒரு வாரத்துல நீங்க இதை எடுத்து டேட்டாவை எடுத்து இது எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா இருக்கு. நம்ம இப்ப இன்னைக்கு பேசியிருக்கோமா, நாளைக்கு ஒரு நியூஸ் வரும், கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, பேராசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏன் நோட்டீஸ் இந்த கவர்மெண்ட் பேரே வெறும் நோட்டீஸ் கவர்மெண்ட் வச்சிடலாம். வெறும் நோட்டீஸா அனுப்புறது, கமிஷனா போடுறது, என்கொயரி எது கேட்டாலும் என்கொயரி போடுறோம், அப்புறம் என்கொயரி ரிப்போர்ட் காணாம போகுது. இப்ப இந்த என்கொயரி ரிப்போர்ட்டோட நிலை என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த ஜீவோக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோம், இதோட நிலை என்னன்னே நமக்கு தெரியாது. இப்ப நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன, நம்ம இந்த கண்ணீர் அஞ்சலி அரேஞ்ச் பண்றோம்னோட நேற்றுக்கு நமக்கு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி வருது, வேல்ராஜ் வைஸ் சான்சலரை, முன்னாள் வைஸ் சான்சலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை நம்மளுடைய புகார்ல 11 அதிகாரிகள் மீது அவங்க சார்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் குற்றம் புரிந்தவர்களாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி எஃப்ஐஆருக்கு அவங்க அனுமதி கேட்கிறாங்க. அந்த அனுமதி மீது வேல்ராஜ் அவர்களுடைய அனுமதியை கவர்னர் ரவி அவர்கள் மறுத்து விட்டார் எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம், கவர்னருடைய வேலை என்ன, கவர்னர் சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. இப்ப இந்த புகார் வந்து இவருக்கும் போயிருக்கு. அப்ப இவருடைய ரோல் என்ன, இவங்க எல்லாரும் யாரு இந்த காலேஜ் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுல நீங்க வந்து சண்டை போடுறீங்களே, ஏன் இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல சண்டை போடுங்களேன், சண்டை போட்டு நடவடிக்கை எடுக்கல ஆளுக்காளு. ஆனா நீங்க என்ன பண்றாரு, ஓ மாநில அரசுல இருந்து வருதா இவர் மேல நடவடிக்கை, நான் ரிஜெக்ட் பண்றேன், டிவிஎஸ்சி கேக்குதா, நான் ரிஜெக்ட் பண்றேன். இப்போ வேல்ராஜ் மேல எஃப்ஐஆர் போட முடியாது, ஏன்னா கவர்னர் ரவி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப கவர்னர் ரவி எதுக்கு இருக்கிறாருங்க, ஏற்கனவே அவர் வந்து ஒரு பக்கம் கவர்னரா இருந்துகிட்டு என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் வந்து அப்பட்டமாக ஊழல் முறைகேடின் மீது நான் சப்போர்ட் பண்றக்கூடிய விதமாக இப்படி ஒரு வேலை பண்றாரு அப்படின்னு சொன்னா இவர் கவர்னராக இருக்க லாய்க்கு இருக்கா? ஆல்ரெடி அவரோட டேர்ம் பீரியட் முடிஞ்சு அவரெல்லாம் இப்ப வெளியே அமைச்சிருக்கணுமா இல்லையா பாருங்க, எப்படி அப்பட்டமா. இது மட்டும் இல்லைங்க, கேசி வீரமணி 76 கோடி ரூபாய்க்கு சொத்து குவிப்பு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிருக்காரு, நமக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு கவர்னர் ரவியுடைய டேபிள்ல இருக்கு. 1.5 வருஷம் 2 வருஷமா அனுமதி கொடுக்க மாட்டாரு. அப்போ இவர்களுக்கு ஊழல் அப்படிங்கிறது என்ன, அலையன்ஸை பொறுத்தது, யார் நமக்கு நெருக்கமானவங்கிறத பொறுத்தது, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ இவங்க வந்து ஊழல்ல நல்ல கூட்டணி. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். வெளியில எல்லாம் பேசுவாங்க 2000 கோடி ரூபாய் வரல அப்படின்னு. திமுக வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி சண்டை போடும், மத்திய அரசாங்கம் வந்து இவங்களை போய் நம்ம அந்த கேப்ல பாத்துட்டே இருப்போம். சைக்கிள் கேப்ல அதானிக்கு ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் எப்படி கொடுக்கலாம்னு இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள அதானி மேல எஃப்ஐஆர் போடாம நடவடிக்கை எடுக்காம இருக்கலாம்ன்றதை இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. சோ ஊழல்ல நல்ல கூட்டணி அடியில அமைச்சிட்டு வெளியில பொலிட்டிக்கலா நம்ம எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க நல்லா இது பண்ணிருக்காங்க. நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இதுலதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானது என்னன்னா, நாம வந்து we are not a political party, we are a movement. நம்மளுடைய நோக்கம் என்ன,
ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழலை குறைக்க வேண்டும், மோசடிவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இது ஒரு சிஸ்டமிக்கா நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும். வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவது ஊழலை ஒழிக்க மிக மிக முக்கியமான வழி அப்படிங்கறத பாக்குறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த டேட்டாவை வெளியில வச்சாங்க. வெளியில வச்சதுனாலதான் நம்மளால இந்த ஊழலை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த விதத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல அதை யார் வெளியில வச்சாங்களோ நம்ம அவங்களை பாராட்டலாம். இப்ப இது என்ன அண்ணா பல்கலைக்கழகத்துல மட்டும்தான் நடக்குதா? மருத்துவக் கல்லூரியில் நடக்கலையா? லா காலேஜ்ல நடக்கலையா? எல்லா இடங்கள்லயும் நடக்குது. எல்லா இடங்கள்லயும் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருத்துவக் கல்லூரிகள்லாம் இது நடக்கிறது வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா மாறும். அந்த மாதிரி ஒரு ஆள் டாக்டரா நாளைக்கு வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இது எல்லா இடங்களையும் நடக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயத்தை வெளியே போட்டிருக்காங்க. அந்த வெளியில போட்ட ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தா அந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மற்ற எந்த பல்கலைக்கழகமும் இதை வெளிப்படையா வெளியே போடுறதுக்கும் தயாராக இல்லை. அப்ப நாம கேட்க வேண்டியது நம்பர் 1 வெளிப்படைத்தன்மை. நீ எல்லா காலேஜஸும் நீங்க யாரு ஃபேக்கல்டி, யாரு வந்து உங்க இதுல வேலை பாக்குறாங்க, எதை வச்சு நீங்க வந்து அஃபிலியேஷன் வாங்கியிருக்கீங்க, இது எதுக்கு வாங்குறாங்க? நான் 60 சீட் வேணும்னா எனக்கு இவ்வளவு 30 சீட்னா ஒரு பிஹெச்டி, 60 சீட்னா 2 பிஹெச்டி, இது ஒரு நாம்ஸ். அப்படி இருந்தா தான் நடத்த முடியும்னு அவங்க வச்சிருக்காங்க. 2 பிஹெச்டி என்கிட்ட இல்ல, ஒரு பிஹெச்டி மட்டும் வச்சு நான் வந்து எல்லாருக்கும் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? மோசடியா ஒரு ஆளை கூட்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வைக்கிறாங்க. வேலை பார்க்குற மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிட்டு சீட்டை மட்டும் அதிகப்படுத்தி நிறைய ஃபீஸை வாங்கலாம், டொனேஷன் வாங்கலாம் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கம் இதுல. அப்ப இதை எப்படி நம்ம புரியும்? நீங்க வெளிப்படைத்தன்மையை கொண்டு வாங்க. வெளிப்படைத்தன்மை அனைத்து கல்லூரிகளும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் நீங்க முதல்ல டேட்டா வெளியே வைங்க. டிரான்ஸ்பரண்டா வெளியே வச்சீங்கன்னாதான் இது வெளியே வரும். நம்பர் 1 மக்களுக்கு தெரியும். இதுதான் அழுத்தம், இதுதான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமையை உருவாக்கும். இன்னைக்கு அட்லீஸ்ட் டூ லிட்டில் டூ லேட். வேல்ராஜ் அவர்களை சஸ்பெண்ட் பண்றது டூ லிட்டில் டூ லேட்னு சொல்லலாம். ஒரு துணைவேந்தர் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் அக்கௌண்டபிலிட்டி. அண்ணா பல்கலைக்கழகம் இந்த வாட்டி வந்து நாங்க வீடியோ பண்றோம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இன்னும் வந்து சேலரி ஒன்னும் இல்லைங்க. அடிப்படையில சேலரி 6 மாசத்துக்கு செக் பண்றதையும் பிஎஃப் 6 மாசத்துக்கு செக் பண்றதையும் இனி வரைக்கும் ஒத்துக்கல. அண்ணா பல்கலைக்கழகம் ஒத்துக்கல, மற்ற பல்கலைக்கழகம் செக் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம அடிப்படையில் என்ன கேட்கிறோம்னா, நீங்கள் இதை செக் பண்ண வைப்பது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கிறோம். 3வது, யாரெல்லாம் தவறு செய்தார்களோ ஏன் வந்து எஃப்ஐஆர் பண்ணணும், ஏன் ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்கிறோம். டிட்டரன்ட். இதை பார்த்தால்தான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு பயம் வரும். இந்த மாதிரி தப்பு பண்ணா நம்மளும் மாட்டிக்குவோம், நமக்கும் ஒரு பிரச்சனை வரும், நாம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிட்டரண்ட் வந்து முக்கியமான கிரிமினல் ஆக்ஷன். அவங்க மீது, தப்பு செய்தவர்கள் மீது அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருது. மற்றவர்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும், நாம இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா நாளைக்கு மாட்டிக்குவோம், அப்போ அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறத நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியாக தொடர்ந்து நம்ம வெளிப்படைத்தன்மைக்காகவும் பொறுப்புடைமை கொண்டு வருவதற்காகவும் அதன் வழியாகத்தான் ஊழலை ஒழிக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு வந்து அது எந்த அரசா வேணா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்டி ஊழலாக இருக்கட்டும், ரேஷன் போக்குவரத்து ஊழலாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக ஊழலாக இருக்கட்டும், அதானி ஊழலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் எப்படி மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா அவங்க கை கோத்து ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மோசடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மோசடிவாதிகளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம கண்கூடாக, தகவல் வழியாக, டேட்டா வழியாக கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும் கொண்டு வர வைப்பது. அதை கொண்டு வரும் வரை நம்ம வந்து விடக்கூடாது, விடப்போறது கிடையாது. தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டே இருப்போம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்வது அடுத்தடுத்து நம்ம செய்வோம். அதன் மூலமாக நம்ம அடுத்தது ஆக்ஷன் எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.